ஹலோ, இந்த வீடியோவில் NCERT புக் இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு கொஸ்டின், அதை சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் உள்ளது. ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 7.2. ஓகே, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 2x டிவைடட் பை 1 + x². இதை இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்டெகிரேட் பண்ணணுன்னா என்ன எழுதணும்? இதை நான் I அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இங்கே இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்புறம் dx அப்படின்னு எழுதிக்கிறேன். நம்ம யாரை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும்? dxஐ பொறுத்து நமக்கு இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் இந்த dx அப்படின்னு நம்ம அதில் போடுறோம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் நம்பர் 7.2 எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு எப்படிப்பட்ட இன்டெக்ரல்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா, I is equal to நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இன்டெக்ரல் ஓவர் f of g அப்படின்னு ஒரு இன்டெக்ரல் இருக்கும். அதாவது f is a function of g அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும். அப்புறம் g dash அப்படின்னு நம்ம இதை மாற்றணும். அல்லது இதை மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? ப்ளே பண்ணணும். நம்ம இதை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், f of g அப்படிங்கிறத எப்படி மாற்றலாம்? அந்த ஃபங்க்ஷனை நான் இந்த 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 பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டை நான் யாரை எடுத்துக்கிறேன்னா இவங்களை எடுத்துக்கிறேன். அப்புறம் மீதி இருக்கிறது இந்த ப்ராக்கெட்டில் அந்த g இருக்கா, அந்த ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் g டேஷ், அப்படி தானே? ஸோ இந்த பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1 + x². அதை நான் என்ன எடுத்துருக்கேன்? எஃப்னு எடுத்திருக்கேன். எஃப் அதாவது எப்படின்னா 1 + x², கீழே இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு வந்துடுதுண்ணே. மேலே மொத்தமாக குரூப்பாக நான் என்ன பண்ணிக்கிறேன்? நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படி எடுத்துகிட்டு வரும்போது என்னது இருக்குது எனக்கு? 1 + இப்போ ஜி யாரோட? ஜி யார்? ஹூ இஸ் ஜி? ஜிங்கிறவங்க இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம ஜி யாரை நம்ம எடுக்கிறோம்? ஜி இஸ் நத்திங் பட் 1 + x². g டேஷ் என்ன? ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம பேட்டர்னில் கொண்டு வந்துட்டோமா? ஸோ இன்டெக்ரல் எப்படி எழுதிக்கலாம்? அதனால் இது ஒர்க் ஆகுது என்ன? ஸோ I is equal to integral over 1 + x² the whole inverse into 2x dx. இந்த வடிவத்தில் வந்துட்டா பாருங்க, f of g dash. சரியா? g டேஷ்ங்கிறது என்னதுன்னா, வாட் இஸ் g dash? dg/dx. அந்த மாதிரி வடிவத்தில் இது இருக்கா? இது ஃபுல்லும் யார்? f. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் யார்? g. அந்த ஜியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? 2x. இஸ் இட் ஓகே? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஜிங்கிற நம்பர் இருக்குல்ல, அந்த ஜிங்கிற நம்பரை நம்ம we are going to consider as t. அந்த ஜிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டீயை எடுத்துக்க போகிறோம். ஸோ t is equal to யார்? 1 + x². அடுத்த ஸ்டெப் dt/dx அப்படின்னு எழுதுகிறோம். 1 + x² என்ன? 2x. சரியா? இப்போ எல்லாமே இந்த ஹோல் I இருக்குல்ல, அந்த மொத்த ஐயுமே நான் என்னவா மாற்ற போகிறேன்? ஐம் கோயிங் டு கன்வெர்ட் இட் as என்னது? டீங்கிற எழுத்துக்களாக மாற்ற போகிறேன். மாற்றும் பொழுது எனக்கு என்ன ஆகும்? I is equal to integral over t⁻−1, அந்த 2x அப்படி இருக்கும். dx எப்படி எழுதலாம்? dx வேணும்னா இது அங்கே கொண்டு போயிட்டோன்னா என்ன ஆகும்? dx is equal to dt/2x. புரியுதா? சரி, இப்போ dxக்கு பதிலாக dt/2x.
இப்போ என்னாகும் 2x 2x அடி கொடுத்துடலாமா? ரிமைனிங் எனக்கு யார் இருப்பா? டி இன்வர்ஸ் டிடின்னு இருக்கும். அப்படிதானடா? இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள் ஆகிட்டு பாருங்க இந்த இன்டகிரேஷனு. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? இன்டெகிரல் ஓவர் எக்ஸ் பவர் என். எக்ஸ் பவர் என் யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது? டிஎக்ஸை பொறுத்து பண்ணும்பொழுது எனக்கு என்னது? எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி அப்படின்னு இருக்குண்ணே. இதே இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம டி போட்டோம்னா யார் எழுதணும்? டி பவர் என்ன இருந்தால் என்ன பண்ணணும்? டி பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி டிடி என்ன? டி பவர் என் டிடி பண்ணும்பொழுது டி பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் அப்ளை இருக்க. கண்டிஷன்ஸ் அப்ளைன்னா அந்த ஒரு ஒன்று என்னவாக இருக்கக்கூடாது? -1 இருக்கக்கூடாது. பாருங்கள், இங்கே எனக்கு என்ன இருக்குது? -1 இருக்குது. -1 இருக்கும்போது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? யூ ஷுட் நாட் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்படின்னா டி பவர் -1க்கு ஃபார்முலா என்ன? ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டுமா? ஸோ இன்டெகிரல் ஓவர் டி பவர் -1 முதல்ல எக்ஸ் பவர் -1 என்னென்னு பார்த்துருவோம். அது டி பவர் -1 எழுதிக்கலாம். ஃபார்முலாலாம் எக்ஸ் பவர் -1 தானே. எக்ஸ் பவர் -1 dx என்ன? லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ டி பவர் -1க்கு ஒன்றும் கிடையாது. யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம்? டீயை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். லாக் மாடுலஸ் ஆஃப் டி, அவ்வளோதான். சரியா? ஸோ நமக்கு ஆன்சர் வி ஆர் கெட்டிங் நியர் பை. முடிஞ்சாச்சு நம்ம கணக்கை. என்ன வரும்? லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ மாடுலஸ் ஆஃப் டீனா என்ன? டி. டி யார் எடுத்திருக்கோம்? 1 + x² தானே டீன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஸோ நம்ம கணக்கோட ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சு. தேங்க்யூ. See you in the next video. Bye.